ராஜேஷ்னா யார் ப்ரோ? ராஜேஷ் இப்போ டேட்டோக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஸ்டூடியோ வைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டை நம்ம கற்றுக்கணும். அந்த ஃபீல்டை கற்றுக்கிறதுக்கே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்ம வீட்டை முதல்ல சப்போர்ட் பண்ண எல்லாரும் வீட்டில் சப்போர்ட்லாம் பண்ணிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கின்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா H2O ராஜேஷ் டேட்டூஸை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க அவரை மீட் பண்ணுவோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள்? நல்லா இருக்கும் ப்ரோ. ராஜேஷ்னா யார் ப்ரோ? ராஜேஷ்னா ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆள், ஓ, நம்பிக்கையான ஆள், ஓ, எதையும் கேர் பண்ணிக்காத ஆள், என்னை பற்றி மட்டுமே நினைக்கிற ஒரு ஆள், செல்ஃப் லவ் உள்ள ஒரு ஆள். ஓ, ஸோ அதான் ராஜேஷ். ஓகே. ராஜேஷ், உங்களோட நேட்டிவ் எது? ஆக்சுவலி நம்ம சென்னை தான் ப்ரோ. ஃபுல்லாக born and brought up சென்னை. சென்னையில் எந்த ஏரியா? நம்ம நார்த் சைடில் இருந்தோம். நார்த் சைடு. சூப்பர். அதுதான் நம்மளோட வே ஆஃப் ஸ்பீச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் வைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நார்த் சைட்லேருந்து தான் வந்தேன், அதனால தான். ஓகே ராஜேஷ், நீங்கள் இப்போ டேட்டூ ஃபீல்டு எதனால் சூஸ் பண்ணீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் டேட்டு ஃபீல்டை சூஸ் பண்ணல, டேட்டு ஃபீல்டு என்ன சூஸ் பண்ணிச்சுன்னு சொல்ல. எனக்கு ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த ஆர்ட்டை அழியாத ஒரு பெர்மனண்ட்டான ஒரு விஷயமா பண்ணணுன்றதுனால நான் பெர்மனன்ட் டேட்டஸ் போட்டேன். அதுலேருந்து எனக்கு நம்மளுக்கும் ஆர்ட்டை தெரியும். ஸோ இந்த டேட்டூ ஏன் நம்ம லேர்ன் பண்ணக்கூடாது, நம்ம லேர்ன் பண்ணி 4 பேருக்கு நல்லா பண்ணோன்னா அந்த விஷயமும் அழியாது, அந்த ஆர்ட் அழியாது அப்படின்ற விஷயத்துக்காக நான் ஒரு பேஷனாக எடுத்து ஒரு ஹாபியாக பண்ண ஆரம்பித்தது. அப்படியே அது பேஷனாக மாறி அதுக்கப்புறம் அது ப்ரொஃபஷனலாக மாறிடுச்சு. இப்போ டேட்டோக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி என்னோட சைல்டுஹுட்லேருந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு 6th 7th என்ன இருக்கும் ஏஜ், அந்த டைம்லேருந்தே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போதுலேருந்தே இந்த ஜெராக்ஸ் கல்லில் ஒர்க் பண்ணுறது, ப்ரௌசிங் சென்டரில் ஒர்க் பண்ணுறது, இந்த சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணி 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 அதுக்கப்புறம் நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டிரைவிங் கிளாஸ் டாடாஸ்லாம் இந்த மாதிரி ஓட்டுறது. அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணி 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 அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டில் வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டிங்கில் ஏஜென்ட்டாக இருந்தேன், மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கும் முன்னாடி ஒரு டிரைவராக இருந்தேன். அதுக்கும் பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி தர ஒரு ஆளாக இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற டிடிபி சென்டர், ஃபோட்டோஷாப் எடிட்டர் இந்த மாதிரி இருந்தேன். அதுக்கும் முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் கல் இருந்தேன். அதுக்கும் முன்னாடி சாஃப்ட்வேர் எடிட்டிங்லாம் பண்ணுறீங்க? சாஃப்ட்வேர்லாம் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணி தரது. கற்றுக்கிட்டீங்களா இல்லை சின்ன வயசுலேருந்து வேலை செய்கிற இடம்? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி கடை வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட வேலை செஞ்சு கற்றுக்கிறது அந்த அப்படி அந்த பேசிக்ல? ஆமாம், எங்கேயும் லேர்ன் பண்ணதெல்லாம் கிடையாது. அந்த அளவு காசை கொடுத்து படிக்கிற அளவுக்கு வசதி கிடையாது. ரொம்ப கொஞ்சம் டவுன் கிளாஸ்லேருந்து வந்திருக்கீங்க. ஆமாம். ஸோ நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக நம்ம ஒரு வேலைக்காக போகிறோம், அந்த இடத்துல கற்றுக்கிற நாலேஜ் தான் பண்ணிட்டு. இப்போ டேட்டூ ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்க. அந்த ஸ்டுடியோ வைக்கும் போது எந்தெந்த ஸ்ட்ரகிள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஸ்டூடியோ வைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டை நம்ம கற்றுக்கணும். அந்த ஃபீல்டை கற்றுக்கிறதுக்கே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்ம வீட்டை முதல்ல சப்போர்ட் பண்ண எல்லாரும் வீட்டில் சப்போர்ட்லாம் பண்ணிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்லேயும் பெருசாக சப்போர்ட்லாம் கிடையாது. எதுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு மாதம் 10,000 அந்த 12,000 அந்த இதெல்லாம் விட்டு டேட்டுவை கற்றுக்கிறேன்னு போகிறேன். அது என்னத்தை போட்டு அவங்களோட நாலேஜில் பச்சை குத்துறதா தான் இருக்கும். இன்றைக்கி வரையும் படிக்காத நாலேஜ் பார்த்தீங்கன்னா பச்சை குத்துறதா தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும் இது ஒரு நல்ல ஒரு விஷயம், இதை நல்லா பண்ணலாம், நல்லா ஏர்ன் பண்ணுறதோட விட இல்லை நல்லா பண்ணலாம், நம்மளோட ஸ்கில்லை காட்டலான்றது எனக்கு தெரியும். கொஞ்சம் நான் இன்டர்நேஷனல் லெவல்லையே பார்ப்பேன். எல்லாமே என்கிட்ட மொபைல் இருக்கு. நான் சின்ன வயசுலேயே ப்ரௌசிங் சென்டரில் வேலை செஞ்சதுனால அப்போ எனக்கு நிறைய நாலேஜஸ் இருக்குது. ஃபாரினர்ஸில் எப்படி டேட்டஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஸோ அந்த லெவல்லே தான் நான் பார்ப்பேன். அவங்க லோக்கலில் பச்சை குத்துறதாகவே பார்ப்பாங்க. ஸோ பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. அதுலேருந்து மீறி அங்கே அதை லேர்ன் பண்ணி ஒரு இடத்துல நம்ம வேலை செஞ்சு ஒரு இடத்துல பார்ட்னராக இருந்து அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி சரி ஓனாக நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷனாகவே நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சுய முயற்சியாக பண்ணலாம் தான் ஒரு ஸ்டூடியோ வச்சேன். ஸோ அப்போ வைக்கும் போது வீட்டில் பெருசாக கையில் இருக்க காசெல்லாம் போட்டு வைக்கிறேன், என்ன பண்ண போறியோன்னு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. நான் என்ன நம்பினேன், நான் வச்சேன், நல்லா இருந்தேன், நல்லா இருக்கேன். இப்போ ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே பூம் ஆகுறது கஷ்டம். ஆமாம். அந்த சர்டன் பீரியடை நீங்கள் எப்படி சர்வை பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலி காட் கிரேஸ் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய ஸ்ட்ரகிள்லாம் இல்லை. ஏன்னா எனக்குன்ட்டு ஒரு டேட்டுக்கான என் ஒர்க்குக்கான ஃபேன் பேஸ் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, இப்போது உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி எனக்கு கண்டினியூஸாக ஏதோ ஒன்று போயிட்டு தான் இருந்தது. சம்டைம்ஸ் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம சர்வை பண்ணி தான் ஆகணும். இந்த கொரோனா பீரியடாக இருக்கலாம், அதெல்லாம் பயங்கர ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்தது. சர்வை பண்ணி தான் ஆகணும். ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் இதெல்லாம் கிடையாது.
வந்த வரைக்கும் இருந்த வரைக்கும் சந்தோஷமா தான் சர்வே பண்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எனக்கு என்னோட ஒர்க் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி என்னோட வேலை வந்து என்னை கஷ்டப்படுத்தலை, சந்தோஷமா தான் வச்சிருந்தது. நைஸ், சூப்பர். இப்போ மெயின் ப்ரோக்ராம் பற்றி நம்ம கேட்கணும்னா உங்கள் கோர் பற்றி. இப்போ டேட்டூவில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, ஓகேங்களா? இப்போ வீடியோ வந்து நீங்கள் எடுக்கிற நீங்கள் டேட்டூ பண்ண அந்த ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம்ல, ஏன் ஆக்சுவலாக அவங்கள அந்த பர்சனே டோட்டலாக நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க? ஸோ டேட்டூ போடுறப்ப சொல்கிறீங்க, சும்மா அது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் என்னது பிரதர்? சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியா ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணுறோம். என்டர்டைன்மெண்ட் வேறு, அதில் வர ஒர்க் வேறு, அதில் வர ஸ்பீச் வேறு, இது எல்லாமே தனி. அது ஜஸ்ட்டு நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். தவிர்த்து ஃபுல்லாக வந்து அதே காணாது, ஒரு இதுவே இருக்காது, நல்லா இருக்காது இல்லையா? சும்மா அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள நான் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நீங்களே டேட்டு போட வந்திருப்பீங்க, அவங்ககிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது இல்லையா? அதையே அவங்ககிட்ட காட்டுறோம். நிறைய டேட்டோட நாலேஜோ கலெக்ட் ஆகும். அப்புறம் அவங்களோட ஃபியரில் எப்படி இருக்குது, மூஞ்சில் இருக்குன்றது தெரியும் மக்களுக்கு. நிறைய பேர் டேட்டு போடும்போது பயப்படுவாங்க. அப்போ நான் டேட்டு போடும்போது சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ டேட்டுன்றது வலி இல்லாமல் இருக்குன்ற ஒரு அர்த்தத்தை நான் அங்கே காட்டுறேன். ஸோ இது மாதிரி இருக்குது ப்ரோ. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடு, பேஷனாக இருப்பேன் நான் ரொம்ப. இப்போது மூவிஸ்லாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு நான் வேலை செய்யும் போது என்னோட ஆக்டிங்கை எங்கே காட்டலாம், நான் சிரிக்கிறது மூலிமா ஒன்று காட்டுறேன், நான் பேசுறது மூலிமா ஒன்று காட்டுறேன், என்னோட டைலாக் டெலிவரி மூலிமா ஒன்று காட்டுறேன். அதை பார்க்குற டேரக்டர்ஸோ இல்லை ஒரு ப்ரொடியூசரோ எனக்கு சான்சஸை கொடுக்குது. நிறைய இருக்குது, அந்த மாதிரி நடந்திருக்கு, இன்னியும் நடக்கும். ஸோ அதுக்காக எனக்காக யூசேஜுக்காக பண்ணுறேன். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோலாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களோட டேட்டூ வரதோட உங்களோட ரீல்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ஆக்ட்லாம் ரொம்ப பிடிச்சிட்டே இருந்தது. நம்ம ஏரியா பையன் ஒருத்தர் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணுறான்ப்பா, நல்லா இருக்குது, நம்மளுக்கும் டைம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்லாங் வரும்போது அதுக்கு நம்ம வைப் வருது. இப்போ நீங்கள் வந்து டேட்டூவாகவே போகிறீங்க, கொஞ்சம் உங்கள் ஸ்லாங்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கிறீங்க. கரெக்டு. ஆக்சுவலாக அது அப்படியே மாறிடுச்சு ப்ரோ. 4ஆவதுல வயசாயிருச்சு, அது ஒரு வேற மாதிரி ப்ரோ. அது அந்த லைஃப்லேருந்து கொஞ்சம் வந்துட்டாமாத்து எனக்கே தெரியுது. இப்போ நான் பார்க்குறது, இப்போ நான் பேசுகிற விஷயமே என்னோட பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் பேசுறது நான் வேற மாதிரி இருக்கும் வைபு. இப்போ கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். வயசாகுதுல ப்ரோ, எனக்கே தெரியல எதனால் மாறிச்சுன்ட்டு. நானும் இப்போ என்னோட சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இன்றைக்கி நான் அவங்கள மீட் பண்ணாலும் நான் வேறு மாதிரி இருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு பப்ளிக்கோ யாரோ பார்க்கும்போது அப்படி நடந்துக்க முடியல, ஒரு எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது ஒரு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரேஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று வீடியோ சைட் பை சைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அன்றைக்கி இருந்த பசங்க இன்றைக்கி இல்லை. இன்னொன்று அதுக்கான நேரம் கிடைக்கல, இன்னைக்கு பிஸ்னஸ்ஸு இதுன்ட்டு ஓடிட்டு இருக்கு. அண்டு சில ஆக்டிங் வீடியோஸ் என்னால் முடிஞ்சதை போடுறேன், என்னால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கேன். அதையும் தாண்டி டைமை ஒதுக்கி ரொம்ப பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போது டேட்டூவில் நிறைய இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இது போட்டால் இது ஆகும், இது போட்டால் இது ஆகிடும்னு சொல்லிட்டு. உங்களோட மைண்ட் செட் என்ன? டேட்டூன்னு கிடையாது ப்ரோ. எந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் எடுத்தாலும், எந்த ப்ரொஃபஷன் இருந்தாலும் அதில் தப்பான விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா தப்பு தான் நடக்கும். இல்லை, ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது. நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போது டேட்டூ போட்டால் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, அந்த மாதிரி நான் கேட்குறேன். அதெல்லாம் ஒரு மித்து தான் ப்ரோ. அதெல்லாம் வந்து நிறைய மூட நம்பிக்கை தான். என்னன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது. எப்படி கிடைக்காதுன்னா, நீங்கள் வெளியே பெருசாக போட்டு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன டேட்டூஸ் உள்ளே போட்டிருக்கனால, இல்லை பழைய காலத்தில் நீங்கள் போட்ட டேட்டூனால அதனாலலாம் அஃபெக்ட் ஆகாது. இன்னொன்று நீங்கள் ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டதா, ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிபெண்ட்ஸ், அந்த பேஸ் பண்ணியிருக்கதா போக முடியாது. தவிர்த்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாவோ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது தாராளமாக கவர்மெண்ட் ஜாப்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு ஆவினில் வேலை செய்கிற ஒரு ஆள், உங்களுக்கு டேட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போது தாராளமாக கிடைக்கும். ஃபோர்ஸ் தான் இருக்கக்கூடாது. தவிர்த்து அது கூட வெளியே தெரிகிற மாதிரி, எக்ஸ்போஜர் ஆகிற மாதிரி, எந்த கண்ட்ரியும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, எந்த ரிலீஜியன், கேஸ்ட்டு பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. தவிர்த்து மற்றபடி அது கவர்மெண்டே ரீசெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அது பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய ஃபேமிலியில் அவங்க டாக்டருக்கு வந்து டேட்டூ கொடுத்துறது, இப்போ ஒரு சில ஒரு பர்டிகுலர் ஜெண்டர் பீப்புளெலாம் வந்து பயப்படுறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எதுக்காக பயப்படுறாங்க? டேட்டூ கொடுத்தா எதாயிடுமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஒரு அப்படியே இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்களும் என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க சொல்லி ஒருத்தவங்க பயந்தாங்கன்னா அது போடாமலே தரலாம். பயப்படாமல் நான் போட்டுக்கிறேன், என்னோட சந்தோஷம், என்னோட தனிப்பட்ட விருப்பம். டேட்டுன்றது உங்களோட விருப்பம். இந்த ட்ரெஸ்ஸு நான் போட்டுக்கிறேன்னா என்னோட விருப்பம். கடைசி வரையும் இப்போ பேரண்ட்ஸ்க்காக பயந்துன்னு அவங்க சொல்கிறவங்களோ, ரோட்டில் போகிறவங்களோ பயந்துன்னு இருந்தாங்கன்னா அவங்க எதுவுமே செய்ய முடியாது, அது விட்டுலாம். அந்த உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணுங்க, இல்லையா விட்டுருங்க. சூப்பர். எப்போ கல்யாணம்? ஜனவரிங்களா? எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்க செட் ஆஃப் வந்து அந்த கேஜிஎஃப்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டிடிஎஃப் இன்னொரு சின்ன வயசு பையன், இப்போ அதுக்கு அடுத்த கேட்டகரியில நீங்க தான் இருக்கீங்க.
நம்ம என்ன ப்ரோ நிறைய சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. கூட பண்ணலாம் இல்லையா? இல்ல எதுக்கு, நம்மளுக்கான கமிட்மெண்ட் நிறைய இருக்கு, அதை நம்ம பார்ப்போம், அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் ப்ரோ பின்னாடி. அப்புறம் உங்களோட லேட்டஸ்ட் ஒரு இது பார்த்தேன், சித்து வந்து கமெண்ட் போட்டிருக்காரு உங்களோட சித்தார்த். நீங்க அந்த கமெண்ட்ல நீங்க பார்த்த உடனே நீங்க எப்படி இதுவானீங்க? சீரியஸாக ஆக்சுவலி அந்த சித்தா வீடியோ ரீக்ரியேஷன் பண்ணதுக்கு தான் அவர் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பேசியிருந்தாரு, கால்ஸில் கூட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. ஆனால் அதை பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு நைட்டு தூக்கம் வரல, இது ஒரு நல்ல வீடியோவாக வரும், இது நல்லா ஓடும். என்னோட தாட் என்னென்னா, எனக்கு 20,000 பேர் பார்த்தாலும் அதில் பார்க்க வேண்டியவங்க பார்க்கணுன்னு தான் நான் நினச்சேன். அந்த டீம் ஆட்கள் பார்த்தாலே எஸ்ஏ அருண்குமார் ஆனால் டேரக்டர் அவர் செம்ம படம் ஆக்சுவலி பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப. அது நான் ரொம்பவே பிடிச்சி பண்ண ஒரு விஷயம். அவர் கண்ணில் படணும், சித்தார்த் ப்ரோ கண்ணில் பண்ணலாம் அப்படிதான் நினச்சேன். அதுக்கு நினச்ச மாதிரியே பட்டுருச்சு. ஸோ அவங்ககிட்ட நல்ல இது வந்தது. அது அவங்க பார்த்துட்டாங்க, அவங்க கமெண்ட் பண்ணிட்டாரு, அவர் ஒரு ஸ்டோரி போட்டாங்கன்னே பெரிய சந்தோஷமாக இருந்தது, ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது பயங்கரமாக. ஸோ அதுலேருந்து சில சான்சஸ்லாம் வந்துருந்தது, பயங்கர ஹாப்பி. அன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஓகே லைஃப்ல எதையோ பெருசாக சாதிச்சிடா, நீ நினைச்சபடி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம். அந்த மோட்டிவ் போயிட்டீங்க. ஆமாம், மோட்டிவ். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் மீடியா லைனில் ரொம்ப சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு, இப்போது மீடியா லைனில் என்ன டைப் ஆஃப் கேட்டகரியில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க? ஆர்டிஸ்டா, ஆக்டரா, இல்லை விஜேவா, ஆர்ஜே எல்லாமே பண்ணுவோம் நம்ம. ஆலினால் எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆக்டர் ஆகணும். ஸோ மெயினாக நல்லா நடிக்கணும், நம்ம நடிப்பு பிடிச்சிருக்கணும். ஸோ ஒரு நாள் நம்ம தேட்டரில் நம்மளும் கூட உட்காந்து பார்க்கணும், அந்த பக்கத்தில் இருக்க ஆடியன்ஸ்லாம் நம்மளுக்கு ரசிக்கணும், கை தட்டணும், நல்லா பண்ணியிருக்கேன்டா அப்படின்ட்டு அதை நான் வந்து மறைவாக உட்காந்து அதை கேட்டு சந்தோஷப்படணும். அது நீங்கள் எந்த டைப்பில் நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ வந்து ஒரு வில்லனாக பார்க்குறீங்களா? வில்லன் கேட்டகரி ஒரு ஆர்டிஸ்டாக ப்ரோ எப்படினாலும் நான் நடிப்பேன். ஸோ ஒரு லீட் பண்ணி ஒரு நல்ல லீடாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தாலும் அல்ல நறுக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி என்னோட ஆக்டிங்கை வெளிப்படுத்தணும். என்னோட ஆக்டிங்கை வெளிப்படுத்துகிற மாதிரி வாய்ப்புகளை பார்த்துட்டு. சூப்பர். இப்போது உங்களோட டேட்டூ ஃபீல்டுலேயே வருவோம். இப்போது உங்கள் டேட்டூ ஃபீல்டில் இப்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஆர் ஆஃப்டர் டெலிவரி அவங்க வந்து டேட்டூ குத்த வராங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இது குத்தலாமா? போடலாம், பட்டு ரொம்ப ஃபீட் பண்ணுற லேடியாக இருந்தால் அவங்க போடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு தான் ஃபீட் பண்ண போகிறாங்க, எப்படியோ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமா. அதுக்கப்புறம் வந்து அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டேட்டூ போட்டுக்கலாம். பட் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அதையும் எதுவும் போயிட்டு ரொம்ப மிங்கிளாக போகிறது எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் அவசியமே இல்லாமல் ரொம்ப அத்தியாவசியம், அது ரொம்ப தேவையில்லாத விஷயம்தான். பட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தாராளமாக டேட்டூ பண்ணி. இப்போது ஒரு பர்சனு பாடியில் எந்த ஒரு இஷ்யூ இல்லைங்க, இப்போ வந்து டேட்டூ கொடுத்துரு, ஆஃப்டர் டேட்டூ வந்து அவருக்கு ஏதோ ஒரு பாக்டீரியாவோ ஏதோ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு ஏதாவது சஜஷன் சொல்லுவீங்களா? இல்லை அந்த மாதிரி பர்சனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அவங்க பாடி பற்றி அவங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் பாடி பற்றி உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து ஒத்துக்காது, நம்மள வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி அப்படின்னா நீங்கள் போடக்கூடாது. அதெல்லாம் சொல்லாமல் மறைச்சி போட்டுடுறாங்க டேட்டூஸ். அண்ட் ஆஃப்டர் கேர்னு ஒரு மேட்டர் இருக்குது, அது மெயினாக ஃபாலோ பண்ணால் நிறைய டேட்டூ போட்டுக்கிறவங்க அது பெருசாக கேர் பண்ணிடுறது கிடையாது. ஆனால் ஓப்பன் போஸ், அந்த இடம் ஸ்கின் ஓப்பனாக இருக்குது, நான் இந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குது, நான் இந்த இடத்துல டேட்டூ போட்டுருக்கேன், வச்சு தேய்ச்சின்னா ஈஸியாக அது மூலியமாக உள்ளே போயிடும். ஆஃப்டர் கேர் சொல்கிறீங்க, ஆஃப்டர் கேர்னா என்ன? ஆஃப்டர் கேர்னா ஒரு பாதுகாக்கிறது. டேட்டூ போட்டதுக்கப்புறம் ஒரு காயத்தை எப்படி பாதுகாக்கிறோமோ அது மாதிரி பார்த்துக்கணும். தண்ணி படக்கூடாது, ஆயின்மெண்ட் கொடுத்துருக்க ஆயின்மெண்ட்டை போடணும், கரெக்டாக அதை சன் எக்ஸ்போஷர் இல்லாமல் பார்த்துக்கணும், டஸ்ட் இருக்க ஏரியாவில் போகக்கூடாது. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அது ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா அந்த காயம் ஹீல் ஆகிட்டு டேட்டூவாக அழகாக தெரியும். ஓ நைஸ். இப்போது இன்னொன்று, இப்போது டேட்டூ இப்போது நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க, இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் பேக்கில் வராங்க, ஓகேங்களா? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு தான் சொல்கிற ஒரே விஷயம், அவங்க ஒர்க்கை மட்டும் பாருங்கள், மற்றவங்கள பார்க்கவே வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் எதுவுமே கேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸாக இருங்க, உங்கள் ஒர்க் வந்து உங்களை வேறு லெவலில் கூப்பிட்டு போகும். ஸோ நல்லதெல்லாம் எடுத்துக்கோங்க, கெட்டதெல்லாம் தட்டி விட்டுருங்க. கெட்டதை எடுத்துக்கணும் கூட நம்ம அவசியம் கிடையாது, அப்படியே கண்டுக்காமல் ஜாலியாக போயிடலாம். ஸோ ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். மணியை ஏர்ன் பண்ணணும்னு பண்ணுறதை விட நல்ல ஒர்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா அந்த மணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து அப்படி இப்போ இந்த பிஸ்னஸ் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து கைட் பண்ணுவீங்களா? டேட்டூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஷோராக கைட் பண்ணேன். எங்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிறவங்களுக்கு கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். கற்றுக்கிறவங்களுக்கு ஷோராக அவங்களுக்கு கைட் பண்ணுவோம், எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே சொல்லித்தரோம். இது கிளாஸஸ்லாம் எத்தனை, என்ன இப்போ 1 மந்த் கிளாஸஸ், என்ன மாதிரி கிளாஸஸ்? 1 மந்த்லேருந்து 3 மந்த் வரையும் கோர்சஸ் இருக்குது, ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிறது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமும் அவங்க ஃபுல்ஃபில்டாக கற்றுக்கிற வரையும் எங்கள்கிட்டயே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னமோ அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அப்போ அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து வெளியே அவங்களுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டுடியோ கற்றுக்கும் கைட்னஸ் பண்ணுவோம்.
இப்போ சர்டிஃபிகேட்னா என்ன மாதிரி சர்டிஃபிகேட்? இது கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இல்ல உங்க ஓன் சர்டிஃபிகேட்? இல்ல கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டா வராது. ஏன்னா இது வந்து டாட்டூ வந்து ஒரு கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட வேலையே கிடையாது. இன்னும் அந்த அளவுக்குலாம் போகல. ஸோ இப்போதான் ரீசெண்டாக பியூட்டி பார்லர் இப்போதான் வந்து கவர்மெண்ட் இதுலாம் அப்ரூவல்டே வந்திருக்கு. இதெல்லாம் பியூட்டியோட இதில் தானே வரும் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் வந்து டாட்டூ ஒரு எல்லாமே மென்ஷன் ஆகலை. ஸோ நம்ம ஸ்டுடியோ ரிலேட்டட் தான். ஸ்டுடியோ ரிலேட்டட். ஓ நைஸ். ஓகே.